ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல வேல்மாறல் பதிகம் எப்படி படிக்கணும் இந்த கேள்வி நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. நான் என்னதான் கிளியர் பண்ணி வீடியோ கொடுத்தாலும் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு திரும்ப வந்து அந்த கமெண்ட்ல வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, அதை நம்ம இன்னைக்கு தெளிவுபடுத்திடுவோம் அப்படின்னு. அதே சமயம் வேல்மாறல் பதிகத்தை 3 வகையாகவும் படிக்கலாம். அது எப்படி அப்படின்றத நான் கண்டிப்பாக விளக்கமாக சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க. நான் ஏன் சொல்கிறேன், திரும்ப நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் நேற்று கையும் களவமாக மாட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, சிஸ்டர் எனக்கு உங்கள் வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோவில் நீங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்க, வேல்மாறல் புத்தகம் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் வீடியோ பார்த்தீங்க, கமெண்ட் போட்டீங்க, ஆனால் நீங்கள் லைக்கே போடலைல்ல அப்படின்னு. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் ஆர்வமாக நீங்கள் வீடியோக்குள்ளே வரீங்க, அதே ஆர்வத்தோட வீடியோ முழுக்க பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு லைக்கை போட்டிங்க அப்படின்னா வீடியோ கொடுக்குற எனக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதே சமயம் நிறைய சிஸ்டர் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, நான் முருகரை வேண்டிகிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தேன் யூடியூப்ல உங்கள் வீடியோ தான் வந்துச்சு, எனக்கு முருகரே காமிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அதே போல் இன்னொரு சிஸ்டரும் அதை அனுபவிக்கணும்ல, முருகர் காமிச்ச வீடியோவா நீங்கள் நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அது இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு சென்றடையும். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை 1 இல்லை 4 வீடியோ பார்த்துட்டு கூட நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வேல்மாறல் மகா மந்திரம். சரிங்களா? இந்த புத்தகத்தை எழுதியது வள்ளிமலை திருப்புகழ் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். இவர் எப்படி நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காரோ இதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாறல் மகா மந்திரம் எப்படி உருவானது அப்படின்னு பாராயணம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. படிக்கும் முறை, நீங்கள் காலையில் எல்லா வேலையும் பூஜைக்கான வேலைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸ்டார்டிங் வேல்மாறல் மகா மந்திரம் பாராயணம், வேலும் மயிலும் சேவலும் துணையை 6 முறை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் கட்டளை கலித்துறையிலிருந்து ஒரு பாடல். இது முருகனின் பெருமை சொல்லக்கூடிய ஒரு பாடல். விழிக்குத்துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத்துணை அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலை கண்டிப்பாக படிக்கணும். இதை படிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை சொல்லணும். அதோட வேலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் தடைக்கொற்ற வேல் மயிலே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலையும் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை படிச்சுட்டு திருத்தணியில் உதித்தருளும் இந்த பாடலை 20 முறை நம்ம படிக்கணும். சரிங்களா? 20 முறை படிச்சுட்டு இங்கே ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது இல்லையா, பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறைச்சிறுமி விழிக்கு நிகராகும். இதை முடிச்சுட்டு ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே, அவ்வளோதான். ஒரு முறை நீங்கள் படித்தா போதுங்க. அதே போல் திரும்பவும் இங்கே பாருங்கள், திரும்பவும் 2வது பாடலாக திருத்தணி உதித்தருளும் வரும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் எப்படி 108 வருது எனக்கு தெரியலன்றீங்களா. ஏன்னா இந்த பாடலுக்குள்ளேயே 4 முறை வரும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாமே இதே போல் ஒரு பாடலையும் முடித்து திருத்தணியில் உதித்தருளும் இதை படிச்சிடணுங்க. இதில் நீங்கள் முதல் முறையாக படிக்கிறீங்க அப்படின்னா 1லிருந்து இந்த 16 பாடல்கள் வரையும் படிக்கிறது மட்டும்தான் பாடல். திரும்பவும் இந்த 16 பாடல்கள் தான் திரும்ப உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, அதாவது மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 16 பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிரமமே கிடையாது. என்ன படிச்சிங்களோ, எந்த பாடல் படிச்சிங்களோ அந்த பாடலை திரும்ப உங்களுக்கு அடி எடுத்து வரும். அதனால் நீங்கள் குழம்பிக்க வேண்டாம், நிறைய படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சரி, 64 பாடலை முடிச்சுட்டு கடைசி பாடலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் 20 முறை திருத்தணியில் உதித்தருளும் சொல்லணும். அதை முடிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை சொல்லிவிட்டு கோளறு பாடல்லிருந்து கந்தர் அந்தாதி அறக்கட்டளை கலித்துறையிலிருந்து சேயவன் புந்தி வன வாசமாதுடன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் கண்டிப்பாக படிக்கணுங்க. அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை சொல்லணும்.
அதுக்கப்புறம் கந்தர் அலங்கார நுண்ணூல் பெருமையிலிருந்து சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் அப்படின்னான்ற இந்த பாடலுமே கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை சொல்லி வேல்மாறல் முற்றும், அவ்வளோதான். வேல்மாறல் பதிகத்தை படிக்கிற முறை இதுதான். இதை படிக்க குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். சரிங்களா? இந்த 20 நல்லா படிப்பீங்க, ஃபாஸ்ட்டாக படிப்பீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக படிக்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு முறையே சொல்லிட்டேன். இப்போ 2வது முறையை நான் சொல்ல போகிறேன். அந்த முறைப்படி எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்துருவோமா? 2வது முறையாக எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது விழிக்கு துணை திருமென் மலர் இந்த பாடலையும் கண்டிப்பாக படிச்சுட்டு இந்த திருத்தணியில் உதித்தருளும் வருது பார்த்தீங்களா, இந்த பாடலை மட்டுமே 108 முறை படிக்கணும். நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற இந்த பாடல்கள் எல்லாம் கூட எதுவுமே வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு பாடலில் மட்டும் கூட திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற இந்த பாடலை மட்டும் 108 முறை நீங்கள் படிச்சுட்டு கூட உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடலை மட்டுமே கூட நீங்கள் 108 முறை படிக்கலாம். அப்படியே நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இது மீதி பாடலெலாம் படிக்கலையே அப்படின்றவங்களுக்கு மீதி பாடல்கள்லாம் படிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்படியும் படிக்கலான்றதான் உங்களுக்கு ஒரு முறையாக சொல்கிறேன். இப்படி படித்தாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். 3வது முறையாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 3வது முறை என்னென்னா, இங்கே ஆரம்பிக்குது இல்லையா, பருத்த முலை சிறுத்த எடை, இங்கே 1ல் ஆரம்பித்து இந்த 16 பாடல்கள் மட்டும் கூட படிக்கலாம். ஏன்னா அருணகிரிநாதர் வேல் வகுப்பில் கொடுத்த பாடல் இந்த 16 பாடல்கள் மட்டும்தான். உங்களால் தினமும் இவ்வளோ என்னால் படிக்க முடியல, வேலைக்கு போகிறது சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா இந்த 16 பாடல்கள் மட்டும் தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு அதே பலன் கிடைக்கும். அதனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது மந்திரம். அதாவது இந்த 16 வரி பாடல்கள் மந்திரம். இந்த மந்திரத்தை ஔஷதமாக இன்னும் மருந்துக்கும் மருந்தாக மாற்றி கொடுத்தது வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். உங்களுக்கு அந்த பலனும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திருத்தணியில் உதித்தருளும் 108 முறை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 64 பாடலையும் சேர்த்து படிக்கணும். இதுதான் வேல்மாறல் பதிகத்துக்கு படிக்கிறதுக்கான முறை இதுதான். நீங்கள் ஆனால் இப்படியும் படிக்கலாம். ஒரு வேளை எங்களால் எனக்கு டைம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது, அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது, ஆனால் இன்றைக்கி படிக்கணுமே, படிக்காது இருக்கிற ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 16 பாடல்கள் மட்டும் கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை திருத்தணியில் உதித்தருளும் மட்டும் கூட நீங்கள் ஒரு 108 முறை தாராளமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லட்டுங்களா? இன்னொன்று என்னென்னா 14வது பாடல் இது வருங்க பாருங்கள். இந்த பாடலை மட்டும் கூட நீங்கள் பாராயணம் பண்ணணும். இது எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இந்த இதயத்தில் அடைப்பு இருக்குது, இரத்த குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, கால் வலி, நடக்க முடியாமல் இருக்கிறீங்க. அதாவது இந்த பாடல் வரி என்ன உணர்த்தும் அப்படின்னா, திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். அதாவது இந்த ஒரு வரி பாடலை மட்டும் கூட நீங்கள் 108 முறை சொல்லலாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அதை அழுத்த திருத்தமாக ஒரு கால் வலி பிரச்சனையாக இருக்கட்டும், இதயம் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இந்த ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த 14வது பாடல் இருக்குல்ல, இந்த 14வது பாடலை கூட நீங்கள் 108 முறை தாராளமாக மனப்பாடம் நீங்கள் 108 முறை தாராளமாக பாராயணம் செய்யலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் படிக்க முடியலையெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இல்லையா, ஒரு பாடலையும் நீங்கள் தினம் 108 முறை சொன்னீங்க அப்படின்னா படிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப தமிழ் எனக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ஒரு பாடலை ஒரு நாள் 108 முறை சொல்லுங்கள், நல்ல மனப்பாடம் ஆகிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சரளமாக அழகாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம படிக்க முடியல, கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. மந்திரங்களை மாற்றி நீங்கள் வடிவமைச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாடல் கூட நீங்கள் தாராளமாக படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். படித்த முறையும் இருக்கும், அது மனப்பாடமும் ஆகிடும், நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு படித்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேல்மாறலில் இப்படியும் படிக்கலாம் அப்படின்றத முறையாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி படித்து முருகனின் அருளை பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் கூட.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதில் நீங்கள் ஆன்லைனில் இதில் ஒரு விஷயம் தெரியுங்களா, ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க, அதாவது பிடிஎஃப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலுக்குன்னு ஒரு போற்றி வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நான் இந்த புத்தகத்தில் மிஸ் பண்ணுறேங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை நான் தனியாக ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் கொடுக்குறேன். அதை மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை எழுதியாவது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரொம்ப வேலுக்கான போற்றிகள் சொல்லி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை படிக்கிறது ஏதாவது முற்றிலும், அதாவது முடிவில் அதை படிக்கிறது ரொம்ப சிறப்பானது. சரிங்களா? புத்தகத்தில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. அதாவது இது தமிழ் வரி வார்த்தைகள் உங்களுக்கு புரியலன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த சொலற்கரிய அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு இங்கே வந்து நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. தூய தமிழ்ன்றதுனால அதற்கான பதிலை வந்து எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணும் முறை. இதுக்கப்புறம் நீங்கள் வேல்மாறல் படிக்கிறத எந்த விதமான டவுட்டுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த வித ஒரு பயத்தோடையும் சஞ்சலத்தோடையும் என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மட்டும் பூஜை பண்ணாதீங்க. தீர்க்கமாக முழு மனசோட செய்யுங்க. அதே சமயம் வந்து நான் இந்தந்த வேண்டுதலுக்கெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணலாமா, வீடு கட்டணும் அப்படின்னா வந்து வேல்மாறல் படிக்கலாமா, குழந்தை வர்றதுக்காக, அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு இருக்கிற தேவைகளுக்காக வேல்மாறல் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எந்த தேவையாக இருந்தாலும் கடவுளுடைய மந்திரத்தை படிக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக படிங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம எல்லாருமே வந்து வேல்மாறல் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைக்கிறோம். அதே முருகப்பெருமானுடையத கந்த சஷ்டி கவசத்தை யாருமே மறந்துடக்கூடாதுங்க. அது கொடுக்குற பலம் வந்து வேற எந்த மந்திரமும் நமக்கு முதல்ல எதுவுமே கொடுக்காது. கந்த சஷ்டி கவசம்லாம் வந்து அவ்வளோ உயிரில் ஊறி போனது. படிப்பறிவு இல்லாதவங்க கூட கந்த சஷ்டி கவசத்தை அவ்வளோ முழுமையாக பாராயணம் பண்ணுறதை நம்ம சொல்கிறத கேட்டு தானே இருக்கோம். ஏன்னா நம்ம எங்கேயுமே வந்து காலையில் எந்திரிச்சது எல்லார் வீட்லேயும் ஓடக்கூடியது என்னென்ன, கந்த சஷ்டி கவசம். அது அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க கூட வாயில முணுமுணுத்திட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளும் சாதாரணமாக வந்து சொல்லிடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால வேல்மாறல் அப்படின்னு கிடையாது, முருகருடைய எல்லா மந்திரமும், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குல்ல. இன்னொன்று வந்து சண்முக கவசத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அது அந்த கவசத்தை பற்றி சொல்ல நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். சண்முக கவசத்தை எழுதினது யாரு, அவருடைய இடத்துலயே போய் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. முருகன் அனுமதியோட கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவை கூடிய விரைவில் நான் வந்து கொடுக்குறேன். அதோட ஒரு சிலர் வந்து நீங்கள் வேல்மாறல் பதியத்தை எப்படி நீங்கள் படிக்கிறீங்க, அந்த வீடியோவை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ படித்து போடணும் அப்படின்னா குறைஞ்சது 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வீடியோவாக மாறும். அது ஒரு சிலர் பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, வேல்மாறல் பதிகத்தை படித்து நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா ஒரு சில வேண்டுதல்லாம் கேட்கும்போது, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இந்த வேல்மாறல் பதிகத்தை நம்ம ஏன் லைவ் போடக்கூடாது, லைவ் போடும்போது நம்ம ஏன் கூட்டு பிரார்த்தனை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்கு. என் சத்குரு கூட கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை எங்கள் வீட்லேயும் சொல்லியிருந்தேன், என் கணவரும் அதை சொன்னார். நீ வேணா வேல்மாறல் பதிகத்தை நீ பூஜை பண்ணும்போது லைவ் வீடியோவாக போடு, அதை பார்க்குறவங்க அந்த நேரம் கூட்டு பிரார்த்தனையாக வேண்டிப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பலனுள்ள ஒரு வீடியோ பதிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வீடியோவாக போட்டாலாவது வியூஸு சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. லைவுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு அன்பான எனக்கு சொந்தங்கள் இருக்கும்போது அவர் வாட்ச் அவராது, அதுக்கப்புறம் வியூஸ் ஆகுது, நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நான் வந்து தாராளமாக லைவ் வீடியோ கொடுக்க ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு சம்மதமா, நம்ம வந்து லைவ் வீடியோ கூட்டு பிரார்த்தனை வேல்மாறல் பூஜை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொன்னோம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் போகிறத பொறுத்து நம்ம இன்றைக்கே கூட நம்ம இதை செய்யலாமா, ஏன்னா இன்றைக்கி வளர்ப்பிறை சஷ்டி இல்லையா, மாலை ஒரு 6-7 மணியா 7 மணிக்கு மேலே நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாமா என்னன்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நான் திடீர்னு எடுத்த முடிவு தான். கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு நான் இன்னைக்கு காலையில் இப்போ தான் வந்து ஒரு 12 மணிக்கு தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து நான் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு போல் நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் லைவ் வீடியோ போடலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதையே நம்ம வந்து பார்த்துருவோம். மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு நான் வந்து லைவ் வீடியோ இன்னைக்கு போடுறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன்.
கமெண்ட்ல சீக்கிரமா சொல்வீங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேங்க. 2 மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் ஆயிடும். எல்லாரும் பாருங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலுக்கும் எனக்கும் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.